லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ, யார் சார் நீங்க? இந்த மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க இருக்கு? இங்கே தான் சார் இருக்கு. சொல்லுங்க சார், என்னாச்சு? இவங்க வைஃப் காணாம போயிட்டாங்க. அந்த பிரைட் ரூம் கவர் ஆகிற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா? எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இருக்கும் சார்? half an hour. ஒரு half an hour இருக்கும். சரிங்க சார், வாங்க நீங்களே check பாருங்க. யார் இவனுங்க? அதன கையில மூட்டை. கதர் ப்ளே பண்ணுங்க. எதுக்காக உள்ள போனாங்க? இப்ப எதுக்காக வெளியே வராங்க? அப்போ ஆதிரா எங்க? தெரியலையே சார். சார், இந்த ஆளுங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு சார். சார், இது ஆதிரா காணாம போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு வர ஃபுட்டேஜ் சார் இது. ஓ, அப்போ இந்த இடைப்பட்ட கேப்ல தான் ஆதிரா காணாம போயிருக்கா. அப்ப அந்த ஆளுங்க அவங்க கொண்டு போன முட்டையில தான் ஆதிரா வச்சிருந்திருக்காங்க. ஆமா சார். Oh my God, ச்சே. ஆதிரா சார், பிளான் பண்ணி அந்த 3 பேர் தான் சார் தூக்கி இருக்காங்க. ஐயோ, ஆதிரா பாவம். அந்த மூட்டைக்குள்ள எப்படி? யார் அவனுங்க? டேய், என் ஆதிரா எதுக்குடா கடத்துனீங்க? எங்கடா வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் என் கையில கிடைச்சீங்க. சார் சார் சார், ரிலாக்ஸ் சார். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீங்க வாங்க. தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல சார். திருமரா, என்னாச்சு? ஆதிராவை யாரோ கடத்திட்டாங்கம்மா. ஐயோ கடவுளே, என்ன திருமரா சொல்ற? கடத்திட்டாங்களா? யார் கடத்தினது? எதுக்காக கடத்தினாங்க மாறன்? தெரியல மாமா. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணப்போ அடையாளம் தெரியாத 3 பேரு மூட்டையோட ஆதிரா ரூம்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வேக வேகமா மூட்டை எடுத்துட்டு வெளியில போறாங்க. அப்போ அந்த மூட்டையில வச்சுதான் ஆதிராவை கடத்திருக்கணும். நில்லுங்க. இப்பதான் சார் ஞாபகம் வருது. அந்த 3 பேருமே மூட்டையோட வெளியில வந்தாங்க. நான் தான் செக் பண்ணேன். பாதி செக் பண்ணும் போதுதான் நீங்களும் அங்க வந்தீங்க. ஞாபகம் இருக்கா சார்? ஆமா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவங்க அவசரமா போடணும் உங்ககிட்ட கேட்டாங்கல்ல. அப்போ அந்த மூட்டையில தான் ஆதிரா இருந்திருக்கா. ச்சே, மை காட். நீங்க கூப்பிட்டதுல நானும் அவசரத்துல விட்டுட்டேன். போலீஸ் பாதுகாப்பு மீறி அவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அதான் சார் தெரியல.
ஆதிராவை யாரு கடத்தினாங்கன்னு தெரியலையே. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. என்னமோ ஆதிரா ஓடி போயிட்டான்னு குதிச்ச. இப்ப என்ன சொல்ற? ஓடி போற பிள்ளையா அவ? ஆதிராவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்து. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உயிரே விட்டுருவேன். ஐயோ மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆதிராவுக்கு ஒன்றும் ஆகாது. சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியோ உள்ள நுழைஞ்சு ஆதிராவை கடத்திட்டு அவங்க எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா எதுக்காக கடத்தினாங்க, யார் கடத்தினாங்க, அதான் சார் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது சாருவோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா அவதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சவால் விட்டு போனா. அவளும் அகிலனும் சேர்ந்து தான் ஆளுங்களை அனுப்பி ஆதிராவை தூக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், சாருவை தவிர ஆதிராவுக்கு வேற எதிரிங்களே கிடையாது. இது கண்டிப்பா அவங்களோட வேலையா தான் இருக்கும். திருமாரா, சீக்கிரம் ஆதிராவை கண்டுபிடி. அவளை கடத்திட்டாங்கன்னு தூங்கிட்டு இருக்கிற சாரதாமாவுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, ஆதிரா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். சார், அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. வாங்க போய் தேடி பார்க்கலாம். ஓகே சார், வாங்க போலாம். வாங்க. வாங்க. ஏன் அகிலா, நம்மள தேடுறதுக்கு எல்லாரும் மண்டபத்தை காலி பண்ணிட்டு கிளம்பி இருப்பாங்கல்ல? அது நடக்க தானே போகுது சாரு. ஏய், என்ன தல, உன் கை இங்க பார்த்து விளையாடுது, ஆனா உன் கண்ணு அங்க பார்த்து விளையாடுது. சூப்பரா இருக்கால தல. சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணை பார்த்துட்டு இருக்கியே, தப்பா இல்ல? டேய், அத நீயே சொல்லிட்டிய, சாமியார் வேஷம்னு. வேஷம்டா. அதை விடு, சூப்பரா இருக்காளேடா. ஆமா, அதுக்கு என்ன? கல்யாண பொண்ணு தனியா மாட்டிருக்கா, பாக்குறதுக்கு வேற சும்மா அழகா இருக்கா. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் மறுபடியும் கிடைக்காதுடா. நான் வேணா இவள என்ஜாய் தல. தல, அவ மயக்கத்தில் தானே இருக்கா, ஒன்னும் பிரச்சனை வராது, போ பாத்துக்க. காசுக்கு வேலை செய்யறவன் இவன் புத்திய காட்டிட்டான். இவன அகிலா, இரு, ஒரு நிமிஷம் இரு. சாரு, இரு. என் வாழ்க்கையை கெடுத்த பாப, கெட்டு போறதுல தப்பே இல்ல. ஆதிரா எத்தனை தடவை என்ன தோக்கடிச்சிருப்பா, இன்னைக்கு அவ தோக்கட்ட விட. அகிலா, உட்கார் நீ.
என்ன அகிலா நடக்குது? என்ன அகிலா நடக்குது? ஆதிரா ஓவரா ஆடிட்டு இருக்கான். அவள டேய் சாரு, எங்க போற? போவாத சாரு. ஆதிராவோட ஆக்ரோஷத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பேய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா. எனக்கு எதுவும் தப்பா படுது சாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா போல. பொறுமையா இரு. என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையே சிஸ்டம்ல.
ஆதிரா, அம்மா அம்மா, கவலைப்படாத ஆதிரா. உனக்கு ஒரு ஆபத்துனா நான் சும்மா இருப்பேனா? அம்மா அம்மா, இன்னும் இங்க இருக்காத. உடனே கிளம்பி நீ மண்டபத்துக்கு போ. அம்மா அம்மா அம்மா, எங்க இருக்கீங்கம்மா? அம்மா அம்மா, எங்க இருக்கீங்கம்மா? அம்மா அம்மா, அம்மா, நீங்க தான் இதை செஞ்சீங்களா? அம்மா, சரிம்மா. அந்த ரூம்ல என்னதான் நடக்குது? தெரியல சாரு, வா நேர்ல போய் பார்க்கலாம் வா. அகிலா, ஆதிரா எங்க? அகிலா, ஆதிரா தப்பிச்சிட்டா. இது எப்படி நடந்திருக்கும் சாரு? இத்தனை பேர் ஆதிராவால் அடிக்க முடியுமா? ஆனா பேய் மாதிரி அடிச்சாலே. எல்லாமே சொதப்பிருச்சு அகிலா. மொத்த பிளானையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டா அவ. இப்ப என்ன சாரு பண்றது? ஆதிரா இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா என் ஸ்கெட்ச்ல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. புரியல. இனிமே பிரச்சனை இல்ல, கல்யாணம் நடந்துருங்கிற நம்பிக்கையில தான் அந்த ஆதிரா ஓடுறா. அது நடக்காத அகிலா. மணமேடையில அவ ஆசையா திருமாறன் பக்கத்துல உட்காருவா. ஆனா அவ கழுத்துல தாலி ஏறவே ஏறாது. இந்த சாரு யாருன்னு அப்ப தெரியும். சாரு, ஆதிரா என்னங்க பாவம் பண்ணா? அவளுக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி சோதனை? கவலைப்படாத சுபத்ரா, ஆதிராவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, ஒருவேளை திருமாறன் ஆதிராவை கண்டுபிடிச்சிருவானோ? அப்படி நடந்தா அகிலனும் சாரும் மாட்டிப்பாங்களே. இப்ப என்ன பண்றது? எங்க என்ன ஆச்சுன்னு திருமாறனுக்கு கால் பண்ணி கேளுங்களேன். போன் எடுக்கல. எங்க மறுபடியும் போன் பண்ணி பாருங்க. இப்ப எதுக்கு நீ ஆதிராவை தேடுற? இனிமே அவ வரமாட்டா. இந்த கல்யாணம் அவ்வளவுதான், நின்னு போச்சு. இங்க பாருங்க, கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் போய் அம்மா கூப்பிடுறேன். நில்லு. இப்ப எதுக்கு அம்மா போய் எழுப்ப போற? ஆதிராவை கடத்திட்டாங்கன்னு நாங்களே அழுதுட்டு இருக்கோம். அவ வரமாட்டான்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு இருக்க. அவளை கடத்தி இருந்தா கிடைச்சிருப்பா. ஆனா கல்யாணம் வேணான்னு அவ்வளவுதானே பிளான் பண்ணி ஓடி இருக்கா. அப்புறம் எப்படி வருவா? அகல்யா, ஆதிராவை கடத்தினது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெளிவா தெரிஞ்சோம். அவ ஓடிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஆதிரா சரியான நாடகக்காரியா இருக்கா. அவளே ஆளுங்களை செட்டப் பண்ணி தன்னை கடத்தின மாதிரி செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம்ல. சரியான பாயிண்ட் அனி. கல்யாணத்தப்போ ஓடி போனா எல்லாரும் அவளை திட்டுவாங்க. இதே கடத்துற மாதிரி டிராமா போட்டா கல்யாணமும் நின்னுடும், அவ மேல பரிதாபமும் வந்துரும். அடேங்கப்பா, செம்ம பிளான் அண்ணி. ஏய், டிராமா பண்றதுக்கு ஆதிரா ஒண்ணு உன் தம்பி அகிலம் கிடையாது. அவளுக்கு அன்பு காட்ட தெரியும், அழ தெரியும். இத்தனை பேரை அழ வச்சுட்டு ஓடுறதுக்கு அவ ஒண்ணு சாருமதி மாதிரி கல்மனசுக்காரி இல்ல. ஆதிராவை தேடி போன திருமாறன் வரட்டும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க வேணா அமைதியா இருங்க, ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. தேடி போன திருமாற வெறும் கையோட தான் திரும்பி வர போறான். நாங்க அம்மா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோம். சரண்யா, இந்த கல்யாணம் நடக்காது. ரெடியாக நம்ம போலாம். என்னங்க வாங்க, நான் அம்மா போய் கூட்டிட்டு வரேன். அகல்யா,
ஆதிரா வரமாட்டான்னு உனக்கு தெரியுமா? நீ அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி டென்ஷன்ல உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் ஆதிரா ஓடி போனது அம்மாக்கு தெரியாம இருந்துருமா? இப்பவும் சொல்றேன், ஆதிரா ஓடி போகல, கடத்தப்பட்டிருக்கா. அப்ப ஆதிரா எதுக்காக அந்த லெட்டர் எழுதணும்? அந்த லெட்டர்ல தான் ஓடி போறேன்னு தெளிவா எழுதிருக்கால. இங்க பாரு சரண்யா, திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்காத. என் பொண்ணு அப்படி ஓடி போறவ இல்ல. ஆதிரா ஓடிதான் போயிட்டான்னு நான் 1000 தடவை சொல்லுவேன். கல்யாணங்கிற பேர்ல என் பிள்ளைய மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துறீங்களா? ஆதிராவுக்கு கெட்ட நேரம் இருக்கு, அதனால இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்காம எல்லாரும் ஆடுனீங்க. இப்ப என்ன ஆச்சு? கட்டிக்க போறவ ஓடிட்டாலே திருமாறனோட மானம் தான் போகுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற?